படிப்போமே. 1704 தேகம் ஆதி மெய்யோ தெளி என்று தாய்மான சுவாமிகள் விளக்குகிறார். மனமே, வேதத்தின் முதலாய் விளங்குகின்ற சிவஸ்வரூபமாகிய ஞான நிலையில் பொருந்தி நில்லாமல் குற்றங்களையே அதிகப்படுத்துகின்ற மோகம் முதலிய துன்பங்களில் மூழ்குகிறாயே மனமே. இந்த உடல் போன்றவை மெய் ஆகுமோ? சற்றே ஆய்ந்து பார்த்து தெளிவு பெறுவாயாக மனமே, தெளிவு பெறுவாயாக. இப்படியாக மெய் ஞானமே துன்பத்திலிருந்து விடுவிக்கும் என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள். பாடலை காணலாமே. வேத முதலாய் விளங்கும் சிவ வடிவாம் போத நிலையில் பொருந்தாமல் ஏதம் மிகும் போத ஆதி அல்லலிலே. வேத முதலாய் விளங்கும் சிவ வடிவாம் போத நிலையில் பொருந்தாமல் ஏதம் மிகும் மோக ஆதி அல்லலிலே மூழ்கினையே நெஞ்சே. இத்தேக ஆதி மெய்யோ தெளி 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 என்று தாய்மான சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியில் 17வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். பொய் அகல்வோம், மெய் உணர்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.